மத்திய அரசு வெளியிட்ட 6வது தேசிய குடும்ப நலம் மற்றும் சுகாதார கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பெரியவர்களிடையே உடல் பருமனும் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவும் கணிசமாக அதிகரித்துள்ளது. குறிப்பாக தென் மாநிலங்கள் மற்றும் கடலோர பகுதிகளில் இவ்விரு பிரச்சினைகளும் மிக தீவிரமாக உள்ளதாக இந்த கணக்கெடுப்பில் தெரியவந்துள்ளது. இந்திய அளவில் உடல் பருமனால் பாதிக்கப்பட்டுள்ள பெண்களின் விகிதம் 24 விழுக்காட்டிலிருந்து 30.7 விழுக்காடாகவும், அதே நேரம் ஆண்களை பொறுத்தவரை உடல் பருமனால் பாதிக்கப்பட்டோரின் விகிதமானது 22.9 விழுக்காட்டிலிருந்து 27.3 விழுக்காடாகவும் உயர்ந்துள்ளது. அதாவது கிட்டத்தட்ட 3 பெண்களில் ஒருவரும் 4 ஆண்களில் ஒருவரும் அதிக உடல் எடையுடன் உள்ளனர். இரத்தத்தில் அதிக சர்க்கரை உள்ளவர்களின் விகிதம் பெண்களில் 13.5 விழுக்காட்டிலிருந்து 17.8 விழுக்காடாகவும் அதிகரித்துள்ளது. நாட்டிலேயே கேரளாவில் பெண்கள் அதிக அளவில் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. அங்கு முந்தைய ஆய்வில் 24.8 விழுக்காடாக இருந்த பாதிப்பு தற்போதைய ஆய்வில் 28.9 விழுக்காடாக உயர்ந்துள்ளது. கோவாவில் 20.8 விழுக்காட்டிலிருந்து 27.5 விழுக்காடாகவும், புதுச்சேரியில் 20 விழுக்காட்டிலிருந்து 26.7 விழுக்காடாகவும் பாதிப்பு அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை முந்தைய ஆய்வில் நீரிழிவால் பாதிக்கப்படும் பெண்களின் விகிதமானது 20.7 விழுக்காட்டிலிருந்து 25.2 விழுக்காடாக உயர்ந்துள்ளது. மேற்கு வங்கத்தில் இது 17.5 விழுக்காட்டிலிருந்து 22.7 விழுக்காடாக மாறியுள்ளது. கோவா மற்றும் கேரள மாநிலங்களில் அதிகளவு ஆண்கள் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளது தெரியவந்திருக்கிறது. கோவாவில் முந்தைய ஆய்வில் 24.1 விழுக்காடாக இருந்த பாதிப்பு தற்போதைய ஆய்வில் 32.1 விழுக்காடாக பல மடங்கு அதிகரித்துள்ளது. கேரளாவில் 27 விழுக்காட்டிலிருந்து 31.9 விழுக்காடாகவும், புதுச்சேரியில் 21.7 விழுக்காட்டிலிருந்து 28.8 விழுக்காடாகவும் உயர்ந்துள்ளது. மேற்கு வங்கத்தில் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ள ஆண்களின் விகிதம் 21.3 விழுக்காட்டிலிருந்து 26.8 விழுக்காடாக அதிகரித்துள்ளது. இறுதியாக தமிழ்நாட்டில் நீரிழிவால் பாதிக்கப்பட்ட ஆண்களின் விகிதமானது 22.1 விழுக்காட்டிலிருந்து 26.7 விழுக்காடாக உயர்ந்துள்ளது. தவறான உணவு பழக்கம், உடற்பயிற்சியின்மை உள்ளிட்ட காரணங்களால் உடல் பருமனும் நீரிழிவும் அதிகரிப்பதாக மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள்.